வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 139 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 138A 1943 வருடம் இது நீக்கப்பட்டது. அதனால செக்ஷன் 139 ஆஃப் IPC பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 139 ஆஃப் IPC என்ன சொல்றாங்கன்னா, இந்திய தரைப்படை சட்டம் 1950, கடற்படை கட்டுப்பாட்டு சட்டம் 1934, வான்படை சட்டம் 1950. இந்த குறிப்பிட்டுள்ள 3 சட்டங்களின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய எந்த ஒரு அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா தரைப்படை, கப்பற்படை, வான்படை வீரர்களாக இருக்கட்டும், இந்த சட்டங்களுக்கு உட்பட்டு தண்டிக்கப்படக்கூடிய வீரர்களுக்கு இந்திய தண்டனை சட்டம் பொருந்தாது. அதுதான் செக்ஷன் 139 ஆஃப் IPCல சொல்றாங்க. தரைப்படை சட்டம், கடற்படை கட்டுப்பாட்டு சட்டம், வான்படை சட்டம், இந்த சிறப்பு சட்டங்களின்படி தண்டிக்கப்படக்கூடிய எந்த ஒரு குற்றச்செயலுக்கும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்க முடியாது அப்படிங்கறத செக்ஷன் 139 ஆஃப் IPCல சொல்றாங்க. தொடர்ந்து சாப்டர் 7 பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்திய தண்டனை சட்டம் பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க பழைய வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தொடர்ந்து வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.